ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 28ஆம் தேதி ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சிறுபான்மையினர் மீது வன்முறைகள் தீவிரம், இலங்கை தொடர்பில் அமெரிக்கா அறிக்கை. அரச அதிகாரிகளின் ஆதரவுடன் இலங்கையில் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள் தொடர்கின்றன என்று அமெரிக்காவின் மத சுதந்திரம் தொடர்பான அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டுக்கான மத சுதந்திரம் தொடர்பான வருடாந்த அறிக்கையில் அமெரிக்கா மேலும் தெரிவித்துள்ளதாவது, இலங்கையில் பௌத்த மதத்தை பின்பற்றாதவர்கள் தங்களின் மத அனுஷ்டானங்களை கடைபிடிக்க தீவிரமான சவாலையே எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது. பௌத்த கிராமங்களில் கிறிஸ்தவர்கள் தங்கள் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் அல்லது மத வழிபாட்டுக்காக பௌத்த சாசன அமைச்சின் அனுமதியை பெற வேண்டும் என வேண்டுகோள் விடுப்பவர்களுக்கு ஆதரவாக அரசு அதிகாரிகள் செயற்பட்டனர். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறைகளை ஆராய்ந்தவர்கள் இதை வெளிப்படுத்தியுள்ளனர். ஜாழ் மாவட்டத்தில் தையிட்டி என்ற இடத்தில் தனியார் காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பௌத்த விகாரைக்கு எதிராக போராடுபவர்களுக்கு அரசாங்கம் அரசு அதிகாரிகள் வழியாக கடும் அழுத்தங்களை பிரயோகித்தது. குறித்த சட்டவிரோத விகாரையை சுற்றியுள்ள பகுதியில் அந்த பகுதி விவசாயிகளுக்கு 12 ஏக்கர் நிலம் இருப்பதாகவும் உள்நாட்டு யுத்தம் ஆரம்பித்த காலம் முதல் இராணுவம் அந்த பகுதியை ஆக்கிரமித்துள்ளதாகவும் சிவில் சமூகத்தினர் தெரிவித்துள்ளனர். 2019ஆம் ஆண்டு உயிர்த்தஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றது முதல் தற்போது வரை போலீசாரின் கண்காணிப்பினையும் துன்புறுத்தல்களையும் எதிர்கொண்டுள்ளதாக முஸ்லீம் அரசு சார்பற்ற அமைப்புகள் தெரிவித்துள்ளன. உயிர்த்தஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முஸ்லிம்களின் குடும்பத்தவர்களும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டவர்களும் தாங்கள் தொடர்ந்தும் துன்புறுத்தல்களை எதிர்கொள்வதாக தெரிவித்துள்ளனர். அரசாங்க பாதுகாப்பு அதிகாரிகள் தொடர்ச்சியாக தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை விசாரணை செய்கின்றனர். அரசாங்கம் முஸ்லீம் சமூகத்தினை சிங்கள பௌத்த சமூகத்தின் மேலாதிக்கத்துக்கான சனத்தொகை ஆபத்தாக கருதுகின்றது என சிறுபான்மை சமூக பிரதிநிதிகளும் அரசு சார்பற்ற அமைப்புகளும் தெரிவித்துள்ளன. அத்துடன் இலங்கையில் அனைத்து மத வழிபாட்டு தலங்களையும் பதிவு செய்ய வேண்டும் என்ற 2022ஆம் ஆண்டின் சுற்று நிறுவம் தற்போதைய சட்டத்தின் அடிப்படையிலானது இல்லை, அரசமைப்புக்கு முரணானது என சிவில் சமூக அமைப்பினரும் சட்டத்தணிகளும் தெரிவிக்கின்றனர். அரசாங்கம் இந்த சட்டத்தை சிறுபான்மை இனத்தவரின் வழிபாட்டு தலங்களை இலக்கு வைப்பதற்கு பயன்படுத்துகின்றது என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கை படமெடுக்க இந்தியா முனைப்பு, ட்ரோன் கேமராவை பயன்படுத்த இலங்கையிடம் அனுமதி கோரல். வட இலங்கையின் மன்னார் தீவு உள்ளிட்ட பகுதிகளில் ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி ஒளிப்படங்களை எடுப்பதற்கு இலங்கை அரசாங்கத்திடம் இந்தியா அனுமதி கோரியுள்ளது. இது தொடர்பில் இந்திய தூதரகத்தால் இலங்கை அரசாங்கத்துக்கு கோரிக்கை கடிதம் ஒன்று அனுப்பப்பட்ட நிலையில் அந்த கடிதம் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மன்னாரின் மணல் திட்டுக்கள், ராட்சத மரங்கள் மற்றும் நெடுந்தீவு உள்ளிட்ட 8 பிரபலமான இடங்களிலேயே ஆளில்லா விமான கேமராக்களை பயன்படுத்தி படமெடுக்க அனுமதி கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு படமாக்கும் காட்சிகள் இலங்கைக்கு யோகாவை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கற்றல் செயற்பாடு இன்று வழமைக்கு. நாடளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளில் இன்று கற்றல் செயற்பாடுகள் வழமை போன்று இடம்பெறும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஜோசப் ஸ்டாலின் மேலும் தெரிவித்ததாவது, அதிபர் ஆசிரியர்களின் சுகையின விடுப்பு போராட்டம் கடந்த 2 நாட்களாக இடம்பெற்ற நிலையில் இந்த போராட்டங்கள் இன்றுடன் முடிவுக்கு வந்துள்ளன. நாளை கற்றல் செயற்பாடுகள் வழமைக்கு திரும்பும். போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் அடுத்த கட்ட செயற்பாடுகள் தொடர்பில் பின்னர் அறிவிக்கப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஆசிரியர் சேவை அத்தியாவசியம், ரணில் நடவடிக்கை. ஆசிரியர் சேவையை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கண்டி அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் ஸ்ரீ வரகுட ஞானரத்ன தேரரை நேற்று வியாழக்கிழமை சந்தித்து கலந்துரையாடிய போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பிள்ளைகளின் கல்வி செயற்பாடுகளுக்காக ஆசிரியர்கள் காலை வேளையில் பாடசாலைகளில் இருக்க வேண்டியது கட்டாயமானது. ஏதேனும் காரணங்களுக்காக எதிர்வரும் காலங்களில் அவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறாமல் இருக்குமாயின் பாடசாலை மாணவர்கள் தமது கல்வியை இழப்பதற்கான சந்தர்ப்பம் உருவாகும். எனவே மாணவர்கள் இவ்வாறான நிலைமைக்கு தொடர்ச்சியாக முகம் கொடுக்கும் பட்சத்தில் ஆசிரியர் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது.
இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக இணையத்தில் நிதி மோசடி 33 பேர் அதிரடி கைது, 100க்கும் மேற்பட்ட கைபேசிகளும் மீட்பு. பல வெளிநாட்டு பிரஜைகளையும் உள்ளூர் மக்களையும் குறிவைத்து இணையமூடாக மிக பெரும் நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் வெளிநாட்டு பிரஜைகள் உட்பட 33 பேர் நீர்கொழும்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் நீர்கொழும்பில் உள்ள வீடொன்றில் சோதனை நடத்திய போது 2 பெண்கள் உட்பட 13 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள ஜனாதிபதி தேர்தல் நகர்வுக்கு சமிஞை. ஜனாதிபதி தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரசு அதிகாரிகள் மற்றும் அரச வாகனங்களின் கணக்கெடுப்பை மேற்கொள்ளுமாறு மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு தேசிய தேர்தல் ஆணைக்குழுவால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரசு அதிகாரிகள் மற்றும் வாகனங்களின் எண்ணிக்கை குறித்து ஆவணங்கள் பெறப்பட உள்ளன. அதேவேளை மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள் மூலம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. அதற்கான சிறப்பு படிவம் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜூலை மாத பிற்பகுதியில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் முழுமையாக தேர்தல்கள் ஆணைக்குழு வசம் உள்ள நிலையில் முதல் கட்ட நடவடிக்கையாக ஆணைக்குழு இந்த நகர்வில் ஈடுபட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இந்த நகர்வு அனைத்து கட்சிகளையும் விரைவில் தேர்தலுக்கான பரப்புரைகளை ஆரம்பிப்பதற்கான சமிஞையை வழங்கியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அதிபர்கள் ஆசிரியர்களின் போராட்டத்தால் கல்வி நடவடிக்கை பாதிப்பு. அதிபர்கள் ஆசிரியர்களின் போராட்டத்தால் நாடு முழுவதும் கல்வி நடவடிக்கைகள் நேற்று பாதிக்கப்பட்டிருந்தது. தமது போராட்டத்தின் மீது நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பு நேற்றும் நாடளாவிய ரீதியில் சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டது. அதிபர் ஆசிரியர்களின் சுகையின விடுமுறை தொழிற்சங்க போராட்டம் காரணமாக பாடசாலைகளில் ஆசிரியர்களினதும் மாணவர்களினதும் வரவு மிக குறைவாகவே காணப்பட்டது. இதனிடையே நேற்று ஆரம்பிக்கப்படவிருந்த கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையின் 2ஆம் கட்ட மதிப்பீட்டு பணிகள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அனைத்து ஆசிரியர்களும் இன்று பாடசாலைக்கு சமூகம் அளிக்க வேண்டும், அமைச்சர் பந்துல தெரிவிப்பு. அனைத்து ஆசிரியர்களையும் இன்று பாடசாலைக்கு சமூகம் அளிக்குமாறு அமைச்சர் பந்துல குணவர்த்தன வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆசிரியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்ட நிலையிலும் அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படும் 10,000 ரூபாய் கொடுப்பனவு ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டது. அத்தோடு ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடு குறித்து ஆராய ஜனாதிபதி புதிய குழு ஒன்றையும் நியமித்துள்ளார் என அமைச்சர் பந்துல குணவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கை பொருளாதாரத்தில் வலுவடைந்த மாகாணமாக மாற்றுவதே ஜனாதிபதியின் இலக்கு, ஆளுநர் PSM சால்ஸ் தெரிவிப்பு. வடக்கே பொருளாதாரத்தில் வலுவடைந்த மாகாணமாக மாற்றுவது ஜனாதிபதியின் இலக்காக உள்ளதென வடக்கு மாகாண ஆளுநர் PSM சால்ஸ் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இணைத்தலைவர்களான வடக்கு மாகாண ஆளுநர் PSM சால்ஸ் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினரான குலசிங்கம் திலீபன் ஆகியோரின் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதன்போது உரையாற்றிய ஆளுநர் ஜனாதிபதியின் வழிகாட்டலுக்கு அமைய வடக்கு மாநிலத்தில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். தொழில் அற்றோர் பிரச்சினைக்கு முன்னெடுக்கப்பட்டுள்ள தீர்வு திட்டங்கள் தொடர்பிலும் வாழ்வாதார உதவி திட்டங்கள் தொடர்பிலும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உண்மையை கூறாத ஆட்சி எமது நாட்டுக்கு தேவையா, மக்களே தீர்மானிக்க வேண்டும், சஜித் தெரிவிப்பு. வங்குரோத்து நாட்டில் கூட மக்களுக்கு உண்மையை கூற முடியாத ஆட்சி எமது நாட்டுக்கு தேவையா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். களுத்துறையில் நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நமது நாடு வங்குரோத்து நிலையில் இருந்து மீண்டு விட்டதாக நாட்டினை ஆள்பவர் தவறான கற்பிதங்களை தெரிவித்து வருகின்றார். நாட்டை ஆள்பவருக்கு கூட இது குறித்த சரியான புரிதலும் நிபந்தனைகள் குறித்த தகவல்களும் தெரியாது. நாட்டை ஆள்பவர்களால் அல்லது மக்களால் வங்குரோத்து நிலையில் இருந்து மீண்டு விட்டோம் என தீர்மானித்து அறிவிப்புகளை விடுக்க முடியாது. சர்வதேச நிதி மதிப்பீட்டகங்கள் அங்கீகரிக்கப்பட்ட சுயாதீன நிறுவனங்களே உரிய மதிப்பீடுகளின் பிரகாரம் அறிவிப்பை விடுக்கும். இந்த நிறுவனங்கள் அறிவியல், இலக்க மற்றும் தரவுகளை மையமாக வைத்து நிதித்துறையின் பொருளாதார பின்னணி எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை கண்டறிந்து அதன் நேர்மறை மற்றும் எதிர்மறை அம்சங்களை ஒப்பீட்டாய்ந்து வங்குரோத்து நிலையிலிருந்து வெளிவந்து விட்டதா இல்லையா என்பதை முடிவு செய்யும்.
உண்மையான தரவுகளை நாட்டுக்கு வழங்க முடியாத ஒரு தலைமைத்துவம் இருக்கும்போது நாட்டுக்கு பொய் சொல்லி நாட்டை ஆள்பவர்கள் தொடர்ந்தும் ஆட்சியில் இருக்க அனுமதி வழங்குவதா இல்லையா என்பதை குடிமக்களே தீர்மானிக்க வேண்டும். வங்குரோத்தான நாட்டில் உண்மையை பேச வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக வீதி விபத்துக்களால் நாளாந்தம் 7 பேர் உயிரிழப்பு, பிரதி பொலிஸ்மா அதிபர் அதிர்ச்சி தகவல். இலங்கையில் வீதி விபத்துக்களின் போது மோட்டார் சைக்கிள் விபத்துக்களாலேயே அதிகளவானோர் உயிரிழப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வீதி விபத்துகளினால் நாளாந்தம் சுமார் 7 பேர் உயிரிழப்பதாக போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் இந்திக கபகொட தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இலங்கையில் வருடாந்தம் விபத்துக்களில் 12,000 பேர் இறக்கின்றனர். அவர்களில் 1/4 பகுதியினர் வீதி விபத்துக்களினால் மரணிக்கின்றனர். இலங்கையில் நாளொன்றுக்கு சுமார் 7 அல்லது 8 பேர் விபத்துக்களில் இறக்கின்றனர். அவர்களில் பெரும்பாலானோர் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர்கள் மற்றும் பின்னால் பயணிப்பவர்களாகும். இலங்கையின் இளைஞர் சமூகம் 18 தொடக்கம் 28 வயதுக்கு இடைப்பட்ட இளம் வயதில் இதுபோன்ற விபத்துக்களால் வாழ்க்கையை இழந்து வருகின்றனர். கடந்த ஆண்டு 2310 பேர் உயிரிழந்துள்ளனர். வீதி விபத்துக்கள் அதிகரிப்பதற்கு குடிபோதையில் வாகனம் செலுத்துவதே பிரதான காரணம் என பிரதி பொலிஸ்மா அதிபர் இந்திக கபகொட சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை வலம்புரி பத்திரிகையின் இந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தேர்தலை இலக்கு வைத்து மக்களை ஏமாற்ற முயற்சி, ஜனாதிபதியின் உரை குறித்து சுரேஷ் தெரிவிப்பு. வங்குரோத்து நாட்டை நானே மீட்டவன் என எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக போட்டியிடும் கனவுடன் பொய்களையும் புனைகதைகளையும் கூறியவாறு ஜனாதிபதியின் உரை அமைந்ததாக EPRLF கட்சியின் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று வியாழக்கிழமை ஜாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தனது உரையில் 1977ஆம் ஆண்டுக்கு பின்னர் உபரி நிதி கிடைக்கவில்லை என கூறுகின்றார். 1977 தொடக்கம் 2009ஆம் ஆண்டு வரை உள்நாட்டிலே இனப்பிரச்சனையால் ஏற்பட்ட யுத்தத்திற்காக சுமார் 250 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவு செய்யப்பட்டுள்ளதை சர்வதேச ஆய்வாளர் ஒருவர் கூறியிருக்கின்றார். அதனை ரணில் விக்ரமசிங்கே ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் என நினைக்கின்றேன். தற்போது இலங்கைக்கு 5500 மில்லியன் அமெரிக்க டாலர் கிடைத்துள்ளதாக கூறும் ரணில் விக்ரமசிங்கே 16 தடவைகள் சர்வதேச நாணயத்திடம் கடன் வாங்கியதையும் ஒத்துக்கொண்டிருக்கின்றார். 16 தடவைகள் சர்வதேச நாணயத்திடம் வாங்கிய கடனில் அபிவிருத்தி வேலைப்பாடுகளில் தோல்வியை அடைந்ததையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். மக்கள் வரிசையில் என்ற யுகத்திற்கு தான் முடிவு கட்டியுள்ளதாக மார்த்தட்டும் ரணில் விக்ரமசிங்கே மக்கள் தலைமீது கடன் சுமையை சுமத்தியுள்ளமையை அறியாதவர் போல் கருத்து வெளியிடுகின்றார். ஐநா கணக்கெடுப்பின் பிரகாரம் இலங்கையில் 60% வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்கள் என புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ள நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 70% இருந்த பணவீக்கத்தை 9% குறைத்துள்ளேன் என தெரிவிப்பது வேடிக்கையான விடயம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எதிர்க்கட்சி எம்பிக்களையும் இணைத்து தேசிய அரசாங்கத்தை அமைக்க முயற்சி, பிரதமராக சம்பிக்க, ராயித பொன்சேகாவுக்கு முக்கிய அமைச்சு பதவிகள். எதிர்க்கட்சியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரை இணைத்து கொண்டு தேசிய அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பில் உயர்மட்ட கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படுவதாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடன் மறுசமைப்பு தொடர்பான விடயங்களை எதிர்வரும் 2ஆம் தேதி ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் முன்வைக்க உள்ளதுடன் அதன் பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சியில் உள்ள குழு ஒன்று ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்கும் தீர்மானத்தை அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து அந்த குழுவினரை இணைத்து கொண்டு தேசிய அரசாங்கத்தை அமைக்க நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் தற்போது அரசியல் உயர்மட்ட கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேசிய அரசாங்கம் அமைக்கப்படுமாக இருந்தால் தற்போதைய பிரதமர் தினேஷ் குணவர்த்தன நீக்கப்பட்டு புதிய பிரதமராக சம்பிக்க ரணவக்கவை நியமிப்பதற்கு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் ராயித சேனாரட்ன, சரத் பொன்சேகா ஆகியோருக்கு முக்கிய அமைச்சு பதவிகள் வழங்கப்படலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி தேசிய அரசாங்கத்தை அமைத்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவை அறிவிக்க திட்டமிடப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் குழு ஒன்று ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க உள்ளதுடன் மற்ற குழு எதிர்க்கட்சி பக்கம் செல்ல நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது.
முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சீனாவுக்கு சென்றார் மஹிந்த. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சீனாவுக்கு 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அவர் நேற்று சீனாவுக்கு பயணித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச சீன பிரதமர் லீ கியாங் மற்றும் வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி ஆகியோரை சந்திக்க உள்ளார். பீஜிங்கில் அமைதியான சகவாழ்வுக்கான 5 கோட்பாடுகளின் 70வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக சீன வெளியுறவு அமைச்சரின் அழைப்பின் பேரிலேயே மஹிந்த ராஜபக்ச இந்த விஜயத்தினை மேற்கொண்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி தேர்தலில் கடைசி நேரத்தில் ரணில் மற்றும் சஜித் இணைந்து வேட்பாளரை நிறுத்துவர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கடைசி நேரத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் ஒன்றிணைந்து வேட்பாளர் ஒருவரை நியமிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்று ஜேவிபியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அதன்போது நலிந்த ஜேதிச மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவித்தலை வெளியிடும் அதிகாரம் இன்னும் 3 வாரங்களில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கவுள்ளது. இதன்படி அக்டோபர் 5ஆம் தேதிக்குள் தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கின்றோம். இந்நிலையில் ஜனாதிபதி மற்றும் அரசாங்க பக்கத்தில் தேர்தல் தொடர்பில் பலவாறு கூறப்படலாம் என்பதுடன் தேர்தலை நடத்தாதிருக்கவும் முயற்சிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.